என்ன சாட்சி இருக்கா? சரி, நம்ம கடந்த வாரம் நம்ம என்ன வார்த்தை கேட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து நம்ம கேட்டோம். அல்லேலூயா. உண்மையா அது நமக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உண்மை. ஆமென். தொடர்ந்து நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களோடு கூட பிரசங்கம் பண்ண விருப்பப்படுகிறேன். கடந்த நாட்களில் வேதத்தை ஆராய்ஞ்சு இயேசு கிறிஸ்துவனுடைய வேத அறிவை குறித்து தியானிக்கலான்னு சொல்லிட்டு நான் நிறைய வசனங்களை எடுத்தேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. கர்த்தர் சித்தமானால் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப அறிவு என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த நாளில் நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். தொடர் போதனையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஏன்னா யாரை குறித்து நம்ம அறிந்து கொள்வதை காட்டிலும் வேதத்தில் இருக்கிற தாவீதை, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, தானியேலை எல்லாரையும் அறிந்து கொள்வதை காட்டிலும் எல்லாரையும் ஒன்று சேர்த்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் தத்துவமா அவரை பார்த்தா அவர் பின்பற்றக்கூடியவர், தெய்வமானால் அவரு தான். அல்லேலூயா. ஆகியனால இந்த நாள்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்றால் ஒளியா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார் அல்லது வெளிச்சம். இதனால பாருங்க, எடுத்து படிங்க பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒளியாய் வந்தேன். உலகத்தின் ஒளி அவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் என்ன இல்லையா இருள் இல்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னார்? ஒளியாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒளியிலே ஸ்தோத்திரம் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்மையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒளியிலே கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. அந்த ஒளி என்ன பண்ணுதான்? இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை என்ன பண்ணலையா பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, ஒளி பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, பாருங்க, ஆச்சரியமான ஒளி. பேதுரு சொல்றாரு, அவர் யார்? அவரு ஆச்சரியமான ஒளி. ஆச்சரியமான ஒளி. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அந்தகாரத்தில் இருந்தோமா, அந்த அந்தகாரத்துல இருள் இருந்த நம்ம ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வந்து நம்ம ராஜாக்களும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒளி. இயேசு கிறிஸ்து ஒளியானவர். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா நம்முடைய கண்களை திறக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை அப்படியே மாற்றுகிறது. ஒரு மனுஷனை அந்த ஒளியானது இருளில் பிரகாசிக்கிறது.
அந்த ஒலி ஆகிய வார்த்தை, அந்த ஒலி தான் பரலோகத்துல நமக்கு அது இந்த ஒலி தான் பரலோகத்தில் நமக்கு ஒலியா இருக்க போறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. முதலாவது பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஒலியாகி இயேசு கிறிஸ்து கண்களை திறக்கிறார். நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். உலகத்துக்குன்னு சொன்னா முழு உலகத்துக்கு, எல்லா மக்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியாய் இருக்கிற தேவன் என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அங்கே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது, இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமை நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றினாலே குருடனுடைய கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றான், நான் தான் ஒளியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, அந்த குருடனை பார்த்துட்டு, நீ குருடனாவே போன்னு சொல்லி விடல, இப்போதே நான் உன் கண்களில் ஒளி தருகிறேன் சொல்லி அந்த குருடான கண்களை திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கண்களை திறக்கிறார் பாஸ்டர். அந்த குருடனுடைய கண்ணை திறந்தாரு. அந்த குருடனுக்கு 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று மாம்ச கண்ணையும் திறந்தார், ஆவிக்குரிய மனக்கண்ணையும் திறந்தார். அல்லேலூயா. எப்படி? 2 விதமான ஆசீர்வாதம். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஆசீர்வாதம் தான். என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். அவன் 1 யோவான் 2ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இருள் என்ன பண்ணுதுன்னா, மனுஷனுடைய கண்ணை குருடாக்குது. சொல்லுங்க, நாம இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம்னா, இயேசு அறிகிறதுக்கு முன்பாக நம்முடைய கண் எப்படி இருந்ததுன்னா குருடா இருந்தது. குருடா இருந்ததுன்னா நம்ம போகிற இடம் என்ன பண்ணது அறியாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்கெங்கயோ போய்கிட்டு இருந்தோம், எப்படியோ போய்கிட்டு இருந்தோம், எங்கெங்கயோ எப்படியோ போய்கிட்டு இருந்தோம். குருடு, இந்த இருளானது நம்முடைய கண்களை குருடாக்கிடுச்சு. நீங்க தொடர்ந்து இருள இருக்க என்ன ஆகும்னா, நம்முடைய கண்கள் என்ன குருடாயிடும். அப்படிதான் நம்ம அந்த காலத்துல இருந்தோம். அந்த காலத்தில் இருக்கிற போது நம்முடைய கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டு இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா, நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உனக்கு உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாய் இருக்கும். இப்போது உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. சொல்லுங்க, அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரு, ஒளி அங்கதான் இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணலன்னா, அநேகருடைய கண் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, மறைந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? அங்கே உட்கார். அல்லேலூயா. என்னது? நீ இப்படி உட்கார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பக்கத்திலே இயேசு கிறிஸ்து வந்து உங்க கண்ணெல்லாம் திறந்திருக்கிறார். இல்ல பிரதர், என் கண்ணெல்லாம் திறந்திருக்கிறார். நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கிறவனுடைய பக்கத்துல தான் இருக்கிறார். ஆனா கண் திறக்கப்படல. ஆனா அறிந்து கொள்ள முடியல. அவங்களால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, அறிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுங்களா? எடுத்து படிங்க ஒரு வசனம் பாருங்க. சோத்திரம்,
ஒலிக்கு பாருங்க 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க பார்க்கலாம், படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அங்கங்க சிதற விடாதீங்க தயவு செய்து சிந்தனைய. இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாமல் இருக்கும்படி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆக்கிட்டு இருக்கிறான்? பிசாசு ஒரு நாள் நம்முடைய கண்ணெல்லாம் என்ன பண்ணி வச்சிருந்தான்? குருடாக்கி வச்சிருந்தான். மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் நமக்குள்ள வராதபடிக்கு, கேட்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள பிரகாசிக்காதபடிக்கு நம்முடைய மனசை குருடாக்கி வச்சிருந்தான். சொல்லுங்க, குருட்டு மனமா இருந்தது நம்முடைய மனம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவருடைய சுவிசேஷம் நமக்கு வந்தது. இயேசு நல்லவர், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளே பிரவேசித்த உடனே அடைக்கப்பட்டிருந்த மனக்கண் இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா பிரகாசமாய் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி, இவர்தான் என் ரட்சகர் என்று சொல்லி, இவர்தான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற காரணம், இயேசுவை வணங்க காரணம் யாரு என்று சொன்னால், அந்த பிசாசு கிட்ட இருந்து அந்த அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலை ஆக்கி நம்மை அவரை அறியும்படியாய் செய்திருக்கிறார். நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஐயோ, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, சொல்லுங்க, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா, கண் திறக்கப்பட்டிருக்கு, நம்முடைய கண்ணெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கண்ணெல்லாம் திறந்து இருக்கு. எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது? இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி அதை யார் அறிந்திருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் கண் திறக்கப்பட்டவர், மற்றவங்க எல்லாம் கிடையாது. பக்கத்திலேயே இயேசு இருந்தா கூட யூதர் தான், அவங்க யூத குலத்தில் தான் இயேசு பிறந்திருந்தார், பக்கத்திலே தான் இருந்தார். அல்லேலூயா, பக்கத்திலே தான் இருந்தார். ஆனா அவர் அப்படி அவங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணார். ஆனா அவர் அறியல. இன்னைக்கு புறஜாதியாக நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பிசாசு அங்க ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றான், ஏவாளை பார்த்து சொல்றான், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ என்ன பண்ணுவ? உங்க கண்கள் திறக்கப்படும், திறக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கனியை புசிச்ச உடனே அவங்க கண் திறக்கப்பட்டது. அவங்க மாம்ச கண் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச கண் திறந்த உடனே தனக்கு ட்ரெஸ் போட்டு இருக்கு, போட்டு இல்லாது தெரியுது. இவ்வளவு நாள் ஆவிக்குரிய கண், தேவனை தரிசித்துக் கொண்டிருந்த கண், இந்த வரையிலும் அந்த மகிமையான கண் இருக்கிற வரையிலும் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம், ட்ரெஸ் இல்லைன்னு தெரியல. இப்ப மாம்ச கண் திறந்த உடனே ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்டுச்சு. அந்த ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தார் பிசாசு. ஆதாம் மூலமா ஏவாள் மூலமா அந்த ஆவிக்குரிய கண்ணை அடைச்சு அப்படியே கொண்டு வந்தான். கடைசியில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி மூலமாக நம்முடைய கண்களை எல்லாம் திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கு ஆவிக்குரிய கண்ணும் திறக்கப்பட்டிருக்கிறது, மாம்ச கண்ணும் திறக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச கண் திறந்திருந்தா கூட ஒரு சில நேரத்துல போய் டமால் இடிச்சுக்கிட்டு போயிடும். அது உங்க பாடு. ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது கூட நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா வேற மாதிரி போறாங்க. அது உங்க பாடு. ஆனா உண்மை என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை யார் அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் சொன்னா கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். அதோடைய அர்த்தம் என்ன? அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் தேவன் ஆனவன் அவன் கண்கள் என்ன பண்ணி இருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி என்ன பண்ணுது?
ஆமா, கண்கள் இருந்து குருடராய் இருந்த நம்மை கர்த்தர் நம்முடைய வெளிச்சத்தில் கொண்டு வந்து நம்முடைய கண்கள்லாம் திறந்து வச்சிருக்கிறார். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யார் சொன்னது? பிழையாம் சொன்னார். நம்ம சொல்ல, ஆண்டவரே என் கண்ணை திறந்துக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே, மை அறிகிற அறிவை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இரண்டாவது, அந்த ஒளி பவுலை சந்தித்தது. சொல்லுங்க பார்க்கலாம், எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-5 வசனம் டக்குன்னு எடுங்கலாம். எடுங்க. அவன் பிரயாணமா போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றில் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். பாருங்க, இரண்டாவது காரியம் என்னன்னா, பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். பவுல் முன் பேர் என்னன்னா சவுல். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பவுல் என்று சொன்னாலே அற்பம் என்று அர்த்தம். அற்பமான மனுஷனா இருந்தார். பேர் தான் அற்பம். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா பரிசேயன். சொல்லுங்க பார்க்கலாம், பரிசேயன். இப்படி கை நட்டுங்க. பரிசேயன் பதவியில பெரிய பதவி. பரிசேயன்னா ஒரு பெரிய பதவி. அது வேதத்தை நல்லா அறிஞ்சவன். ரெண்டாவது அவன் ரோம அல்லேலூயா, பெரிய பணக்காரன், பெரிய படிப்பாளி, பெரிய பதவியில் இருந்த மனுஷன். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, சோத்திரம் என்ன பண்ணானா, ஆண்டவருடைய பிள்ளைகளை கட்டி உபத்திரப்படுத்தி அவர்களை மரணம் அறிந்து அவர்களை என்ன பண்ண, கொடுமைப்படுத்தி இயேசுவை அறிந்து கொண்ட மக்களை அவனை இயேசு விட்டு திருப்பும்படியாக அவன் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அப்படியாக தமஸ்குக்கு அவன் போகிற போது, தமஸ்குல அவன் போகிற நேரத்தில் கர்த்தர் அவன் மேல் தம்முடைய ஒளியை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தரே அவன் மேல் உதித்தார். அவனை சுற்றிலும் வேதம் சொல்லுது, 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 22:6 சொல்லுகிறது, அப்படியே நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பேரொளி சந்தித்தது யார? ஆமா, சவுலா இருந்த சவுலை சந்திச்சு அவனை பவுலா மாத்தியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் பெரிய படிப்பாளிங்க, பெரிய பதவியில இருந்தான், வெறும் பெரிய பணக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, அவர் போகிற வரையில நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப போயிட்டு என்ன பண்ணணும், அங்க இருக்கிற எல்லா மக்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும், இந்த சபையை அழிக்கணும், சபையை இல்லாம பண்ணணும் சொல்லி ஒரு பிளானோடு கிளம்புறாரு. அவர் ஒரு பிளான் போட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அவரை குறிச்சு ஒரு பிளான் போட்டு இருந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, திடீர்னு ஒரு வெளிச்சம், மத்தியான வேலையிலே ஒரு பேரொளி அங்க உண்டாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த மனுஷனை பேரொளி சந்தித்தது. அல்லேலூயா. ஆமென். பவுலை சந்தித்த பேரொளி. சொல்லுங்க பார்க்கலாம், பவுலை சந்தித்த பேரொளி. ஹல்லேலூயா. நம்ம கூட நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன எல்லாம் யாரும் திருப்பவே முடியாது, நான்லாம் என்னதான் இந்த கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதித்தா கூட நம்ம கர்த்தர்கிட்ட வரமாட்டேன், நான் அவ்வளோ பயங்கரமான ஆளு தெரியுமா? யாரு சொல்லுவாங்க நிறைய பேர், நான் பயங்கரமான ஆளு வரமாட்டேன் தெரியுமா? ஆண்டவர் அந்த ஒளி நினைச்சா ஒரே நிமிஷத்துல, ஒரு அல்லேலூயா சொல்லுமே, ஒரே நிமிஷத்துல ஆள் அப்படியே மாத்தி போட்டுரும்.
அப்படியே பாருங்க, அவ்வளவு நேரம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று பிளான் போட்டுக்கிட்டு அதிகாரத்தை பெற்று அவன் கடந்து போகிறான். திடீர் என்ற அந்த ஒளி சந்தித்த உடனே அவன் வாழ்க்கை அப்படியே மாறி போய்விட்டது. இவளால் தன் சுய சித்தத்தின்படி செய்தான். இப்ப அவர் சொல்றாரு, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த ஒளியானது கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்திடும். ஆண்டவரே எனக்கு ஒளியை தார ஆண்டவரே, என் வாழ்க்கை கூட இன்னும் மாறல. நான் பரிசுத்தாவி பெறும்போது எனக்கு வந்தது என்னன்னா, அந்த ஒளி தான் எனக்குள்ள வந்தது. முதல் பரிசுத்தாவி 93ஆம் ஆண்டு பெறும்போது அந்த ஒளி தான் என் மேல வந்துச்சு. இப்போ லைட் வெளிச்சம், நிறைய ஒரு லைட் அப்படியே வெளிச்சம் என் மேல இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படியாக பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்கப்பா. இப்போ இவ்வளவு நாள் பவுல் என்னதான் வேத பாரகனா இருந்தாலும், ஸ்தோத்திரம், என்னதான் வேதத்தை அறிஞ்சவனா இருந்தாலும், அவர் யாருன்னா இருள்ல தான் இருந்தார். என்னதான் யூதர்களா இருந்தாலும் இயேசுவை அறியலனா அவங்க இருள்ல தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் கிறிஸ்தவனா இருந்தாலும் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்க இருள்ல தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த மனுஷன் எப்படி மாத்திட்டாருன்னா, இவர் ஒளியில வந்த உடனே, ஒளி இவரை சந்தித்த உடனே, இவர் மூலமாய் அநேகரை இருள் இருக்கிற மக்களை தம்முடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் அவரை பயன்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எதற்காக தேவன் நம்மை இருள் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காருன்னா, நாம மறுபடியும் இருள்ல போறதுக்குள்ள, இருளுள்ள மக்களை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. எப்படி நம்ம எத்தனை பேர் ஓட்டி விட்டு இருக்கிறோம் வெளியே, எத்தனை பேர் துரத்தி விட்டு இருக்கிறோம் நம்முடைய செயல்கள் மூலமா? அப்படி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லை. எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கை இருக்கிறோம்? பவுலை சந்திச்ச உடனே இப்ப படிச்ச இல்லையா, இருளை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. அவருடைய கண்களை நீ திறந்து என்ன பண்ணணும்? நீ கொண்டு வரணும். அவ பாருங்க, அப்போ பவுல் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையை அப்புறம் என்ன பண்ணிடுச்சு? மாற ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம், நீங்க 19ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 11, 12 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் ஒரு வசனத்தை படிக்கலாம், படிங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 11, 12. போதும். பாருங்க, என்னன்னா இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே, அவனை தேவன் அந்த பேரொளி சந்திச்ச உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எதற்கு ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், சந்தித்திருக்கிறாருன்னு சொன்னா, அந்த பேரொளி நம்மை சந்தித்திருக்கிறதுன்னு சொன்னா, நம் மூலமாய் தேவனுக்காக எதையாகலும் செய்யணும். அல்லேலூயா. அநேகர் விசேஷமான அற்புத அடையாளங்களே பவுல் மூலமா ஆண்டவர் செய்து அநேகரை கர்த்தர் கொண்டு வந்தார். அதே 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 26, 28. பாருங்க, போதும் பாருங்க. ஸ்தோத்திரம். பவுல் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்த பின்பு அகிரிப்பா ராஜாவை, பெரிய பெரிய ஆட்களை
அவர் பக்கம் திருப்பும்படியாக அந்த வெளிச்சம் அவரை பயன்படுத்தியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்துல நீங்க 24 26 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சோத்திரம் பவுல் பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்த போது அங்க நடந்த காரியம் என்னன்னா, சிறைச்சாலை கதவுகள் துதியினால் உடைந்து போயிட்டு அங்க இருந்த மக்களை எல்லாம் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கிறிஸ்துவை அழிக்கணும், கிறிஸ்து ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு சொல்லி அவர் போய்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று பேரொளி சந்தித்த உடனே அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒளி சந்தித்திருப்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், அவன் முன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் முன் இருந்தது போலவே இருந்தான்னு சொன்னா ஒளி அவனை சந்திக்கலன்னு அர்த்தம். யாரோ வலுக்கட்டாயத்திற்காக நீ ஞானசன் எடுத்திருக்கிறன்னு அர்த்தம். திருமணத்துக்காக ஞானசன் எடுத்திருக்கிறன்னு அர்த்தம். ஏதோ சுகத்தை கொடுத்தாருன்னு ஞானசன் எடுத்தன்னு அர்த்தம். உண்மையாக அந்த பேரொளி சந்தித்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். சொல்லுங்க. அநேகரை இருளில் இருந்து, இருள் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். எந்த அளவுக்கு மாறிட்டாரு பா. அல்லேலூயா. தியானம் பண்ணக்கூடாது. இப்ப தியானம் பண்ணக்கூடாது. கண்ணை மூடக்கூடாது. கண் மூடி தியானம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் பவுலை சந்தித்த ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒளி நம்மை சந்தித்திருக்கிறது. அந்த ஒளி நம்மை சந்தித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை ராஜா அற்புத அடையாளங்கள் செய்து ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அதிகாரிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார். அநேகரை ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டக்குன்னு கடந்து போகலாம். அந்த ஒளி இருளிலே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இருளிலே பிரகாசிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறது. சொல்லுங்க. இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குற ஒளி. ஆமென். 9ஆம் வசனம். அதிலே யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. சொல்லுங்க. பிரகாசிக்கிற வைக்கிற ஒளி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆளை பார்த்து பிரகாசிக்க வைக்கிறது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆளை பார்த்து அவன் மேல பிரகாசத்தை அனுப்புறல. எந்த மனுஷனையும் யார வேணாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியானாலும் சரி, இயேசு ஏற்றுக்கொண்ட பாவி நான் சொல்ல, ஏற்றுக்கொண்ட பின்பு பாவத்தை நான் சொல்ல, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனை பிரகாசிக்க வைக்க அவனால் முடியும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் முடியாது. இவன் பரம ஏழை, ஒண்ணுமே கிடையாது, இவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து கூட ஆசீர்வாதம் பெற முடியாதுன்னு சொல்ற ஆளு கூட கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனையும் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனால் ஒதுக்கப்பட்ட இவன் அவ்வளவுதான், வேலைக்கு ஆக மாட்டான், இவன் இனி அவ்வளவுதான்ற ஆள ஆண்டவர்கிட்ட வரும்போது அவனை வித்தியாசமா மாத்திடுவார். வேற அலையிலையா? சொல்லுங்க. உண்மைங்க. நாமெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல அநேக கிறிஸ்தவத்துக்குள்ளுக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன கூட சொல்லியிருக்கிறாங்க, இவெல்லாம் ஒன்றும் உருப்பட மாட்டான், வேஸ்ட்டு, வீணா போயிடுவான் அப்படின்னு நினைச்சாங்க. உங்க குடும்பம்ல கூட சொல்லியிருக்கலாம், உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கிறான். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்த அந்த ஒளியின் இடத்துல வந்தவர்கள் வாழ்க்கையில ஒளி இல்லாம போறது கிடையாது, பிரகாசிக்காம போக மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசிக்காம, சொல்லுங்க, பிரகாசிக்காம நிச்சயமா போக மாட்டாங்க.
எந்த மனுஷனானாலும் சரி, இயேசு வந்து அந்த ஒளி சந்திக்குமானால் எந்த எப்பேற்பட்ட மனுஷனாலும் சரி கவலையே பட வேண்டிய அவசரம் இல்லை. அவனை பிரகாசம் உள்ள ஆளா மாற்றிடுவாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதியருக்கு பிரகாசிக்கிற ஒளி. இன்னைக்கு நம்ம மேல அவர் பிரகாசித்ததுனால தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணி இருக்கிறோம், இங்க வந்து இருக்கிறோம். நாம தான் புறஜாதியர். நம்மளாம் இயேசு ஏற்றுக்கொண்டவளான் யூத ஜாதியான்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தாரான்னா, புறஜாதியாரியாக நம்ம மேல என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மகிமையான அந்த ஸ்தோத்திர ஒளி நம்ம மேல் பிரகாசித்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. 1 யோவான் 2:8. மேலும் நாம் எழுதுகிறேன், அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யான ஒளி, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்க வேணாம். என்னன்னா, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, முதலாவது அவர் படைச்சது என்ன தெரியுங்களா? ஒளி. அல்லேலூயா. வெளிச்சத்தை தான் படைச்சார். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. பாருங்க, எவ்வளவு நாள் அப்படியே இருளா இருந்தது. இருள் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இருள் மேல அசைவாடி கொண்டிருந்த போது அந்த ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன உடனே இருட்டா இருந்த ஸ்தலங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறியது. வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவரே, என் மேலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். 60ஆம் அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிங்க. எப்படி? ஆமா, பிரகாசம் உள்ள ஆளா நம்மளை மாத்துவார் ஆண்டவர். நம்மளை பார்க்கும் போதே பிரகாசமா. எங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் பிரகாசம் பேர் தான் வச்சிருப்போம். பிரைட் பேர் என்னது? பிரைட், பிரைட் பேர் பிரகாசம். ஆனா என்ன இருக்க மாட்டோம் நாங்க. அல்லேலூயா. பிரகாசமே இருக்காது. சந்தோஷம் பேரு ஆனா என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. டக்குனுக்கு அப்படியே இன்னும் 2 காரியம் சொல்லி முடிச்சிடலாம். யோவான் 5:35. யோவான் ஸ்நானகனை அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிக்கூற மனதாய் இருந்தீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா, யோவான் ஸ்நானக்குள்ள வெளிச்சம் வந்த உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சமானது மற்றவங்களுக்கு களி கூறுதலை கொண்டு வந்ததா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான்? இந்த வெளிச்சமானது அப்படியே பிரகாசிக்கும் போது, அப்படியே ஒளி வீசும் போது என்ன ஆகும்னா, மற்றவங்களுக்கு எப்படியோ மாறாது. பிரகாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தேவ பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு பயனுள்ள வார்த்தை வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம்
பிரகாசத்த உடனே பவுல் எப்படி பயன்பட்டார், அது போல இந்த பிரகாசம் வந்துச்சுன்னா, ஸ்தோத்திரம், இந்த ஒளியினுடைய பிரகாசம் நம்ம மேல வந்துச்சுன்னா அப்படியே நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சம் வரும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் தான் யோவான் ஸ்நானகோலம் மூலமாக எரிந்து பிரகாசிக்க விளக்கா இருந்த அந்த விளக்கில் இருந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேகர் களி கூறும்படி ஆய் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வெளிச்சம் எனக்கு தரக்கூடாதாப்பா? கேட்கலாமா? ஆண்டவர், அந்த வெளிச்சம் எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, வெளிச்சம் எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சொல்லு. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்குமானால் நம்முடைய முகம் வெட்கப்படாது. சனகிரிப்பு தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்ட போது கர்த்தர் அவனை அடித்த போது அவன் செத்த முகமா போனான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் செத்த முகமா போக மாட்டான். நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த முகத்தினுடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். எப்படி மலையில ஸ்தோத்திரம் மோசே சென்று ஆண்டவருடைய முகத்தை தரிசித்துட்டு வரும்போது அவன் முகத்தை பார்க்க யாராலையும் முடியல, அவன் முகம் பிரகாசித்தது. அது போல நம்முடைய முகம் என்ன பண்ணா பிரகாசிக்கும். நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகிமையான அறிவாகி ஒளி நம்மேல் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஞானத்தை கொடுத்து, நம்முடைய அறிவாகிய ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம அந்த ஒளியாக அந்த ஞானம் நமக்குள்ள வந்த உடனே நம்ம அநேகர் நீதிக்கு உட்படுத்த நம்ம என்ன பண்ணுவார்னா என்றென்றைக்கு சதா காலங்கள் பிரகாசிக்க வைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், பிரகாசிக்க வைப்பாரு. பிரகாசிக்க வைக்கிற ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம், பிரகாசிக்க வைக்கிற ஒளி. 4வது காரியம் பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1:4. யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன், சொல்லுங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஜீவன் ஒளியாயிருந்தது. எந்த ஜீவன், எது மனுஷருக்கு ஒளியா இருந்தது? 1ஆம் வசனம் படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எது ஒளியா இருக்குதுன்னா வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம், எது ஒளியா இருக்கு? வார்த்தை. சோத்ரா. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த வார்த்தை எடுங்க பார்க்கலாம். இதுதான் ஒளி. எல்லாம் இது ஹல்லேலூயா. இதுதான் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் ஒளி. பாஸ்டர், இது எழுதிதானே இருக்கிறது. இதுதாங்க இயேசு கிறிஸ்து. இதுதான் ஜீவனா மாறி ஒளியா மாறுகிறது. எப்படி ஒளியா மாறுது? பாருங்கன்னா பாஸ்டர் இது சொல்லாம இருக்க மாட்டாரு, அப்படிதானே? வார்த்தை மிக முக்கியம். அதிலே நீங்க 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை, சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான், ஒளியாகிய வார்த்தை தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. சொல்ல, ஒளியாகிய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் அருமையான வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறாருப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிக்காத நாளே இருக்கக்கூடாதுப்பா. இத சொல்லுங்க, படிக்காத நாளே. சிஸ்டர் சொன்னாங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒளியை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமா. ஏன் என்கிட்ட அந்த ஒரு பைபிள் இருந்தது, அவங்களுக்கு கொடுத்தேன். காரணம் என்னன்னா, அவங்க வேதத்தை நல்லா படிக்கிறதுக்காக.
கண்ணில் ஒளியே இல்லைன்னு சொன்ன போது இதை படிங்க சிஸ்டர் கொடுத்தேன். ஆனால் அது கூட படிக்க முடியாத சூழ்நிலை வந்து, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால ஒளியை கொடுத்துட்டாரா? அப்படிதானே? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் கண்ணு இருந்தும் நம்ம இந்த வேதத்தை படிக்கலைன்னா அந்த கண்ணு, செதேக்கியா ராஜா என்ன ஆயிடுச்சு? கண்ணு பொசிக்கிட்டாரு. கண்ணு இருந்து பிரயோஜனமே இல்லைங்க அந்த வேதத்தை படிக்கலன்னா. சொல்லுங்க, அந்த வேதத்துல சொல்லுவாங்களா, கண் போன பின்பு சூரிய நமஸ்காரம் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. சொல்லுங்க, வேதம் படிக்க முடியலையே, ஐயோ எவ்வளவு அருமையான வேதம், இப்பதாங்க தெரியாது, இப்ப தெரியாது அருமையான வேதத்தினுடைய அருமை. அப்புறம் கண்ணு போன பின்பு, கண்ணு மங்கள் அடைந்த பின்பு, ஐயோ வேதம் எனக்கு தெரியலையே. நான் எப்பயுமே ஒரு அம்மாவை குறித்து சொல்லுவேன். பின்னாடி இருந்தாங்க இந்த ஸ்கூல் டீச்சர் இருந்தம்மா நவனிதம். எப்பவுமே சிஸ்டர் கிட்ட வந்து பைபிள் படிக்க சொல்லிட்டு கேட்டு போவாங்க. நல்லா படிச்சவங்க அவங்க. இந்த இடத்துல யாரும் தெரியாது உங்களுக்கு. அவங்கள பழைய ஆளுங்க இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஸ்கூல்ல படிச்சீங்களா? இங்கே தானே படிச்சீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் மறந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ பெருசா எழுதின்னு வருவாங்க. ஒரு அதிகாரத்தைய ஒரு வசனமா இவ்வளவு பெருசா எழுதி வச்சிருப்பாங்க. படிப்பாங்க. ஐயோ இப்போ போய் நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்பயும் அவங்களுக்கு 60-70 வயசு இருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வெளிச்சத்தை, ஸ்தோத்திரம், இந்த வெளிச்சத்தை நம் கையில கொடுத்திருக்கிறாரு. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றார். 119 சங்கீதம் 105 வசனம், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். சொல்லுங்க, பாதைக்கு வெளிச்சம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் அந்த வேதம் நம்மை நடத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் படிக்க தெரியும் வேதத்தை, யாருக்கெல்லாம் படிக்க தெரியுமோ அவங்க எல்லாம் படிங்க. படிக்க தெரியாதவங்க பக்கத்துல பொண்ணு இருக்குது, பையன் இருக்கிறான், வேதத்தை படிக்க சொல்லி கேளுங்க. ஐயோ ஐயோ சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொன்னாதான் கீழ்ப்படிஞ்சிடுவாங்களா? இல்ல, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம் தான் வெளிச்சம், இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவாகி இந்த வெளிச்சம். நான் இந்த வேதத்தை குறித்து நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மெசேஜ் இந்த வேதத்தை குறித்து வராம இருக்காது. கர்த்தர் இந்த கொடுத்த அந்த வேதத்தை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மறந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளா வேதத்தை மறந்துட்டோம். யோசியா என்ற தீர்க்கதரிசி ராஜாவின் காலத்துல வேதத்தை தூக்கி குப்பை தேவாலயத்துல போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கதவு மூடிட்டாங்க. போய் அந்த வேதத்தை எடுத்து பார்த்தா அழுக்கா இருக்கிறது. அந்த வேதத்தை பார்த்த உடனே அந்த யோசியா ராஜா அப்படியே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வேதம் கிழிஞ்சு இருக்கிறது. ஆனா படிச்சு அல்ல, சும்மா அது அழுக்காக்கி வச்சிருக்கிறோம். பயன்படுத்தாம அழுக்காக வச்சிருக்கிறோம், கிழிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளை, இந்த வெளிச்சத்திலே நம்ம வரணும். சொல்லுங்க பார்க்கல, இந்த வெளிச்சத்திலே வரணும். நாங்கள் தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல நான் ஒரு சில குறிப்பு வரும்போது ஒரு சில காரியங்களை சொல்லக்கூடாதுன்னு தோணும். ஆனா சொல்லாமலும் இருக்க முடியாது. இந்த வேதம் ஒரு இடத்துல நான் சொன்ன, கடந்த 2 மாசத்துக்கு முன்ன நம்ம கேள்வி கட்டோம் இல்லையா? இன்டர்நேஷனல் கிதியோன்ல ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த வேதத்தை படிக்க 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 அவருடைய இருதயத்தில் இருந்த கிரியை வந்து பேச, அவருக்குள்ள அசுத்தமான அந்த கிரியெல்லாம் இருந்ததான். படிக்க 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 அவரை விட்டு போயிடுச்சான். அப்படி படிக்க படிக்க நடந்தது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாரா. அந்த அசுத்தம் வெளியே போக போக அந்த கிட்னி 2 கிட்னி புதுசாயிடுச்சு. வேதத்தை படிக்க படிக்க அமைதியா நிக்கணும் சொன்னா, அப்படிதான் நிக்கணும், அமைதியா இருக்கணும். சொல்லுங்க, வேதத்தை படிக்க படிக்க
நம்முடைய சரீரம் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கண் தெளிவாகும், கண்ணு தெளிவாகும். அல்லேலூயா. வேதத்தை படிக்காம விடாதீங்கப்பா. சொல்லுங்க, வேதத்தை படிக்காம விடாதீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கிடவது, பூமி உண்டாக கிடவது, வானங்கள் உண்டாக கிடவது. ஹல்லேலூயா. நட்சத்திரம் சூரியன் உண்டாக கிடவதுன்னு சொன்னார். அந்த வார்த்தை, அந்த வார்த்தையினாலே சர்வ சேனைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது, வெளிச்சம் உள்ளது. இருளான ஒரு வாழ்க்கையில, இருளாய் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் என்ற இருள், பாவம் என்ற இருள் உள்ளே இருக்கும் போது, இந்த வேதத்தை எடுத்து படிக்கும் போது, இந்த வார்த்தையானது உள்ளே சென்று அது வெளிச்சமாக்கி விடும். ஒரு பரவசம் ஆக்கிட நம்மள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவசம் ஆக்கிடும். அல்லேலூயா. வேதத்தை படிங்க ஒவ்வொரு நாளும். அருமையானவர்களே, வேதத்தை படிங்க. எழுது வேதத்தை படிக்காம போவாதீங்க. நான் சொல்றது அதுதான். கடைசியா அவனை சொல்லி முடிச்சுடுறேன். அல்லேலூயா. கடைசி சந்தோஷம் பொங்குது. அல்லேலூயா. சரி, கடைசி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23, 24. வெளிப்படுத்தல் 21, 23, 24. சாரி, 22, 23, 24. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23, 24. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விலக்கு. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இடத்துல அந்த வெளிச்சம், ஸ்தோத்திரம், என்ன பண்ணுது? கண்ணை திறக்குது, ஒரு ஆளை சந்திக்கிறது, ஒரு ஆளை சந்தித்து மாத்துகிறது. இருளில் அந்த வெளிச்சம் பிரகாசித்து அவங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த உலகத்துல வார்த்தையாக வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இந்த வெளிச்செல்லாம் நமக்கு இருந்தாலும் கடைசியில அந்த பரலோக ராஜ்யத்துல அவர் தான் நமக்கு வெளிச்சமா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நமக்கு வெளிச்சம். சொல்லுங்க பார்க்கலாம். நகரத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விலக்கு. சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவரே. நானே உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னார் இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டியானவரே பரலோக ராஜ்யத்தை வெளிச்சமாக்குகிறவர். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர்தான். சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துல வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர்தான். பரலோக ராஜ்யத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர்தான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வெளிச்சம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். பரலோக ராஜ்யத்துக்கு போனாதான் அந்த வெளிச்சம். சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்ன என்ன பண்ண? ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த உலகத்துல இந்த காரியம்லாம் நமக்கு வருது. எந்த காரியம்? ஸ்தோத்திரம். நம்ம சந்திக்கிறாரு வார்த்தை, இது போல காரியம்லாம் இருக்கிறது. எப்படி? ஸ்தோத்திரம். கண்ணை திறக்கிறாரு, அப்புறம் நம்மை சந்திக்கிறாரு, பிரகாசமாக்குறாரு, தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க கை கொள்ளும் போதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பரலோக ராஜ்யத்துல இந்த வெளிச்சமாகிய இந்த வெளிச்சம் அந்த பரலோக ராஜ்யத்துல பிரகாசிக்கிற போது அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்க முடியும். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க கையை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும் ஓகே, கையை போடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும். 24ஆம் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டது மாட்டல்ல, கவனிங்க, அந்த ரட்சிப்பை நீங்க காத்துக்கணும். ரட்சிப்பை காத்துக்கணும். அதுக்குதான் அந்த வெளிச்சம் நமக்குள்ள நம்ம பிரகாசித்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற போது அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசித்து கொண்டே இருக்கணும். அல்லே வார்த்தை மூலமாக, ஜபத்தின் மூலமாக, அறிவாகிய ஒளி மூலமாக, அல்லே அவரை நோக்கி பார்க்கறது மூலமாக அந்த ஒளி பிரகாசித்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம ஒளியின் பிள்ளைகளாக வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன நடக்கணும், ஒரு நாள் வரும்போது கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த மெய்யான வெளிச்சத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நாம் அந்த வெளிச்சத்திலே இருப்போம். அல்லேலூயா. 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த ஒளியில தான் இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் படிங்க பார்க்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஒளியுள்ள அந்த இடத்துல, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியுள்ள அந்த இடத்துல நம்ம கடந்து போய் ஒளியிலே ஜீவிக்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். என்னன்னா, நம்ம ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி நம் கண்களை திறந்திருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்களை திறந்திருக்கு. அந்த ஒளி, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. சொல்லுங்க. பவுலை மாற்றி இருக்கிறது. அது போல என்னையை மாற்றி இருக்கிறது. இருளா இருந்த என் வாழ்க்கையில ஒளி பிரகாசித்து இருக்கிறது. அந்த ஒளியாகிய வார்த்தை என் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடைசியா அந்த ஒளியிலேயே பரலோக ராஜ்யம் ஆட்டுக்குட்டியானவரே விளக்கா இருப்பார். ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஒளியே பிரகாசமா இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கே நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துனுடைய ஒளியால் மட்டும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒளி வேற ஒளி கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.